ஒரு சினிமாவுக்கு வந்து ஓப்பனிங் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து எவ்வளோ நாள் ஓடுறதுங்கிறத விட அந்த வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளில் என்ன அள்ளுறோமோ அதுதான் அந்த அள்ளு வந்து இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ட்ரைலர். அது வந்து 3 நாளில் அழகு சார், நீங்கள் சொன்னீங்கல்ல அப்போல்லாம் படம் எடுத்தால் 1 லட்சம் 2 லட்சம் ஒரு 50,000 போகும் அப்படின்னு. இதில் அந்த நீங்கள் சொன்னீங்க அந்த 1 2ன்னு சொல்லிட்டு இது லட்சம் கோடி இல்லை லட்சன்ட்டு. இப்போ அந்த கோடி உங்களுக்கு வந்துடும். அதனால் நானும் நீங்களும் இளைஞர்களாக சேர்ந்துட்டோம். அதனால் மிகப்பெரிய வெற்றி இந்த ட்ரெய்லர் மூலமாக நம்மளுக்கு தெரியுது. ஒரு என் படங்களுக்கு வந்து தலைமை தாங்கிறக்கோ இல்லை முன்னிலை வகிக்கிறக்கோ எனக்கு சூர்யா வரையில் ரொம்ப சந்தோஷம். என்னென்னா அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் கேட்டகரியில் இருக்காரு அப்படிங்கிறத தாண்டி சிவகுமாரன் மகன் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கன்ஃபார்ம்டாக தெரியும், கன்ஃபார்ம்டாக ஆந்திராவில் வந்து நம்ம தமிழ் பட கதாநாயகரில் மிகப்பெரிய வரவேற்பு சூர்யாவுக்கு தான் இருக்குது. இது தெரியும், நம்மளும் சினிமாவில் தான் இருக்கிறோம். இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை அடிக்கடி பகிர்ந்துக்கிறதுக்காக நான் இப்போ நிறையா தெலுங்கு படம் நடிக்கிறேன். தெரியாத மாதிரி கேட்பேன். பாகுபலியில் நடிச்சிருக்கல பிரபாஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க. சார் எப்படி சார் இங்கே தமிழ் படம்லாம் டப்பிங் பண்ணால் எப்படி சார் போகுது? நல்லா போகுது சார். இங்கே யார் சார் தமிழ் பட ஹீரோக்கு நல்லா மார்க்கெட்டு? சார் சூர்யாவுக்கு தான் சார். தெரியும், வேணே கேட்குறது ஒரு சின்ன சந்தோஷம். மறுபடியும் அங்கே எங்கேயாச்சும் போவோம். அங்கே இப்போ ஒரு மகேஷ் பாபு படத்தில் நடிக்கிறேன், இந்த ராம்னு அங்கே ஒரு பெரிய ஹீரோ வருவேன். அங்கேயும் இதே கேள்வி தெரியும், மனசுக்குள்ளே தெரியும் சூர்யா பேர் தான். சார் இங்கே எப்படி சார் தமிழ் படம் நல்லா ஓடுமா சார்? ஓடு சார். இங்கே எந்த ஹீரோ சார் நல்லா சார்? அது சூர்யா தான் சார் அப்படின்னு ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்காகவே இதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குறது அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நான் என்ன அந்த காலத்தில் சிவகுமாரன் கூட டெய்லி ஷூட்டிங் கிளம்பி போயிடுவேன். அந்த ஃபியட் அளவு பண்ண 70-80 ப்ளூ கலர் ஃபியட்டு வேல் மாட்டிருக்கும்ல. போனால் அவர் பயங்கர சிவாஜி சார் ரசிகர். போனால் டெய்லி அங்கே அப்போல்லாம் வந்து 3 நாளைக்கு ஒரு படம் ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். டெய்லி அங்கே இருக்க ஹீரோயின்கிட்ட டைரக்டர்கிட்ட எல்லாம் சிவாஜி சார் வசனத்தை பேசி கேட்டே இருப்பேன். நான் அதை வந்து ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன், கந்தன் கரணி வசனத்தில். இருந்தாலும் சிவகுமார் ஏன்னா அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அது மாதிரி